हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளா அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியான வெண்பொங்கல் தான் பார்க்க போறோம் இது வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்தோம்னா செமையா இருக்கும் இது கம்ப்ளீட்டா ஹோம் ஸ்டைல் ரெசிபி வீட்ல உள்ள இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் வெண்பொங்கல் செய்யிறதுக்கு 1 கப் பச்சை அரிசி 1/2 கப் பாசிப்பருப்பு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு தண்ணியை வடிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இத பிரஷர் குக்கர்ல சேர்த்து ஒரு 4 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு தண்ணி பாத்தீங்கன்னா 1:2 ரேஷியோல அதாவது 1 கப் பச்சை அரிசிக்கு 2 கப் தண்ணியும் 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் தண்ணியும் மொத்தத்துல நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்க எந்த கப்பால பச்சை அரிசியும் பருப்பும் எடுக்கறீங்களோ அதே கப்பால தண்ணி சேர்த்துக்கோங்க இதல அரிசி பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து இத நல்லா கலந்து விட்டுறேன் நான் இதல உப்பு போட மறந்துட்டேன் நீங்க வந்து அரிசி பருப்போடயே தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிரலாம் அதுக்கு ஒரு panல 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதுக்கு அப்புறம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை இதோட சேர்த்து முந்திரி பருப்பையும் தாளிச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போ இது போட மறந்துட்டேன் அதனால நான் தனியா போடுறேன் இப்போ இந்த தாளிப்பை வந்து இந்த வெண்பொங்கல் மேல ஊத்திட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இத மூடி போட்டு அப்படியே வச்சிரலாம் 5 நிமிஷம் ஆயிருச்சு இப்போ இத இப்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த நெய் வந்து எல்லா வெண்பொங்கலோடையும் மிக்ஸ் ஆற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிருச்சு இது சாம்பாரோட சாப்பிட்டோம்னா செமையா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க Thank you for watching